வாய்தா வெங்கடேசன். அப்பனே கணேசா, கௌரவம் சிவாஜி, ஜஸ்டிஸ் கோபிநாத், விதியில் வர சுஜாதா, இவங்க ஆர்கியூமெண்ட்லாம் நான் கேபிள் டிவியில் தான் பார்த்துருக்கேன். நான் எப்போ கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ண போகிறனோ நீ தான் கணேசா அருள் பண்ணணும். பேமெண்ட் மட்டும் கேட்க ஏண்டா டீயை கேட்டா எப்போ பார்த்தாலும் மழை தண்ணி மாதிரி முண்டுன்னு வருது. கொண்டு வருவேடா படா. இந்த ஆளுக்கு நம்ம டீ குடிச்சாது புத்தி வருதா பார்ப்போம். விநாயகர் சதுர்த்தி ஆனால் எவ்வளவு பிரச்சனை வருது. அதில் எனக்கு ஒரு கேஸ் கூட கொடுக்க மாட்டீங்க. ஒன்று நீ எனக்கு கேஸ் கொடு, இல்லை என்னையாவது கேஸ் ஆக்கி போனி பண்ணு. என்னடா டீ? டேய், உன் ஓனர் என்ன ஓசு பைப்பை மாட்டு முடியல டைரெக்டாக அப்படியே விட்டு தண்ணியை கலந்துடுறாரா? தண்ணியில் தண்ணியை கலக்கிற ஒரே ஆள் நீங்கள் தான்டா. இந்தியாவின் தேசிய பழக்கம் என்னடா? சும்மா உட்காந்துருக்காங்கள வாங்க டீ சாப்பிடலான்றாங்களே, இந்த பழக்கம் தான். நல்ல டீ கொடுத்ததுனால தான் மோடி பிரதமராக இருக்கார், தெரிஞ்சுக்கங்க. டேய் தம்பி, உனக்கு அப்பா அம்மா இல்லைல்ல? நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறியா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஸ்கூல் நடத்துறாரு, அங்கே உன்னை சேர்த்து விட்றேன். அங்கே படிச்சுக்கிட்டே வேலை செய்யறியாடா? சார் நிஜமாக எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். ராஜா, நான் பேசுறதாடா? இல்ல சார், நம்ம அடிச்சுட்டே இருப்பீங்களா, அதனால நம்ம டீ குச்சாவதே புத்தி வரட்டுன்னு ஒரு மனம் குடிச்சு வச்சேன் சார். டீ குடிச்சோடனே உங்களுக்கு புத்தி வந்துச்சு சார். டீயா? டேய், நான் ஏதோ இஞ்சி டீலடா நினைச்சேன். கோழி குஞ்சு மாதிரி இருந்துட்டு டீல நஞ்சு கலந்துட்டியடா, பிஞ்சில போய்த்தவனே உன்னை. அந்த லாபு கடுங்க இப்ப கிடைக்க மாட்டேதா? என்னண்ணா வெளியெல்லாம் உன்னை பெரிய வைக்கணும்னு பேசிக்கின்னு இருக்காங்க, நீ என்னன்னா குழந்தை பையனை கல்லால் நீ வேறடா புள்ளையாது பென் டிரைவ் மாதிரி இருந்துக்கிட்டு என்ன வேலை பண்ணுறது பார்த்தியா? ஃபுல்லாக வைரஸ். வந்த வேலையை சொல்கிற இரு, நீ அப்பா கையிலே பேசிக்கோ. இந்தா சொல்லுங்க மொல்லாரே. தம்பியை உன்னாண்டு வச்சுக்கப்பா. இங்கே பாருங்க மொல்லாரே, நானே கேபிள் டிவிக்கு 3 மாசமா வாடகை கட்டாமல் அவன் கட் பண்ணிட்டு போயிட்டான். ரொம்ப கஷ்டமாக இருக்கு மொல்லாரே. இதில் உன் பிள்ளையெல்லாம் வச்சுக்க முடியாது, வேலைக்கு ஆகுது மொல்லாரே. நீ ஒன்றும் சும்மா வச்சுக்க வேணாம், உன் செலவு சேர்த்து மாசம் மாசம் துட்டு அனுப்பி வைக்கிறேன்டா. கஷ்டப்படுத்துறா. சரி சரி அழாத, வச்சுக்கிறேன். ஓகே. டேய், சின்ன வயசில் நான் கஷ்டப்படும் போது உங்கள் அப்பா எனக்கு செலவு பண்ணி படிக்க வச்சுக்கிறார். அந்த ஒரு நன்றிக்காக உன்னை சேர்த்துக்கிறேன். என்கிட்ட மட்டும் வேலையை காட்டக்கூடாது, புரிஞ்சுக்க. யார் வக்கீல் இதுல? யார் வக்கீல்? யார் அவன் காண்டாம இருக்குது காஸ்டியூம் போட்ட மாதிரி கோட்டு போட்டுன்னு ஒருத்தங்க சென்டர்ல உட்காந்துக்கிறேன். என்ன பார்த்தா வக்கீல தெரியல உனக்கு? அப்படியா? என்ன நொப்படியா? இந்த பணத்தை பிடிங்க, இந்த கேஸ்ல என்ன ஜெயிக்க வைங்க. டேய் தம்பி, நீ வந்த நேரம் நல்ல நேரம்டா. இனிமே உன் செலவுக்கு உங்க அப்பா கொடுக்க வேணாம், நான் கொடுக்குறேன்டா. உட்காருங்க சார், சொந்த சேர் தான், உட்காருங்க. தேங்க்யூ. கோவத்தில் உங்களை காண்டாமருங்கன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி அசலில் நீங்கள் அச்சு நாய் மாதிரியே இருக்கீங்க சார். என்ன சார் பிரச்சனை? கொஞ்சம் கொலைங்க சார். நான் பிள்ளை உட்காந்து ஒருத்தனை கெட்ட வார்த்தையில திட்டிவிட்டேன். அவன் என்ன ஆளை வச்சு விட்டது கலைகிறான். அவன் வந்து என்ன காப்பாத்துங்க சார். அவ்வளோதானே சார். கோர்ட்டில் நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க, திட்டலன்னு போய் சொல்லுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஏன் போய் சொல்லணும் சார்? போலீஸ் ஸ்டேஷன்ல இனிமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதையே நான் ஒத்துக்கல. ஆனா நீங்க சொன்னதே சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. அதுக்கு இந்த உண்மையெல்லாம் கோர்ட்ல சொல்ல முடியாதியா? உண்மையை சொல்லக்கூடாதா? அப்புறம் எது கோர்ட்டு? நான் உண்மையை தான் சொல்லுவேன். உங்களால காப்பாற்ற முடியுமா முடியாதா? அவன் என்னென்னமோ செஞ்சு நிற்கிறான். உனக்கு கீரி புள்ள அணில் புள்ளே தான் முக்கியம். முடியாதியா? நீ எல்லாம் ஒரு வக்கீல், உனக்கு ஒரு ஆபீஸ், எனக்கு 1000 வக்கீல் இருக்கான். நான் ஜெயிச்சு காட்டுறேன். என்னத்துக்கு உரிமைன்னு இருக்க? புந்து திருப்பி திணி போறானே. எல்லாம் பேசிக்கலாம் விடு. இப்ப என்ன பொய் தானே சொல்ல மாட்டேன், பேசாத இருப்பில்ல? அது புதன்கிழமை இல்ல. அப்புறம் என்ன அண்ணாத்த, நீ புதன்கிழமையே வாதரலாமே. இந்தாங்க பணத்தை பிடிங்க. அவசரப்பட்டு பணத்தை கொடுக்காதயா? இவ்வளோ நடந்த பின்னாடி எங்க அண்ணாத்த கேஸ்ல ஜெயிச்சுக்கின்னு மொத்தமா பணத்தை வாங்கிக்குவாரு. நீ வெய்ய உள்ள கரெக்டு தானே அண்ணாத்த? மொட்டை அவன் கோர்ட்டில் ஊமன்னு நிரூபிச்சுக்கணும். அவன் உயிரோடு இல்லைன்னு சொல்லி நாம நிரூபிக்கணும். மொட்டை. எஸ் பாஸ். டேய் தம்பி, என்னண்ணா சொல்லு. இன்னைக்கு வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமான நாள் தான். லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைம் ஒரு கேஸை ஜெயிச்சு என் கட்சிக்காரரான அந்த போண்டாக்கு பென்சிலில் மீசை வரைஞ்ச மாதிரி இருக்குமே, அது என்ன கேஸு? ஏதோ புள்ள கேஸு. அந்த கேஸில் ஃபஸ்ட்டு டைம் துட்டு வரும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா.
எல்லாமே உன்னால் தான்டா. நீ பணம்னா ரொம்ப பொங்குற, கொஞ்சம் அடங்கு. ஃபஸ்ட்டு அவன் கையிலேருந்து அமௌண்ட்டை வாங்கு. எங்கடா அவன்? இதோ குட்னா பா பேக்கில் வச்சுக்கிறியா? பாபா ஆ? என்ன பேபாங்கிற பட்டக்கா? பாப்பா டேய் என்னடா அவன் பேபாங்கிறான்? அண்ணாத்த போட்டு விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ நீ பேசலாம். அண்ணாத்த பாப்பா அவன் அவன் பணத்தை கொடுக்காம பெப்பை கட்ட பார்க்குறான். அண்ணாத்த பெபே பாப்பா டேய் பெபேவா? பெபே விடுறா. பாப்பா இவனுக்கெல்லாம் வந்து அக்கார்டிங் டு செக்ஷன் 146A பிரகாரம் நக்கில் நாக்கு எச்சல மலை கலக்கான்னு நடு முதல்ல மலை ஐயோ வேணாம் அண்ணாத்த, நீ அடிச்சு அவன் அம்மா நலன்னு வச்சுக்கோ. ஃபுல்லாக இருக்கிற ஜட்ஜு கேட்டுடும். அப்புறம் ஊனாலும் பட்டு டேஞ்சராக போடும். அதுக்கெல்லாம் வாய்தா வெங்கடேஷனோட வாய் சும்மா இருக்கும்டா, ஆனா கை சும்மா இருக்காதுடா. இவனுக்குலாம் அந்த செக்ஷன் 146A பிரகாரம் நாக்கில் நக்கி கலகானம் அவனை போட எகடா உரா உரா கெட்ட புள்ள கேஸ்ல கிரி புள்ளி உரா 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 விட்டுட்டியா? ஏண்டா என்னடே அவன் முதல்ல அட்வான்ஸ் கொடுக்க வந்தான், அதையும் வேணான்னு. அதுக்கப்புறம் கேஸ் வேணான்ட்டு போனான், அதையும் வேணான்னு. அதுக்கப்புறம் நாக்கில் நக்கி குமாங்குத்து குத்துறான்னு போனேன், அதையும் வேணான்னு. அவனை விட்டுலான்டா. இதை புரியா? விடுண்ணா. அக்கார்டிங் டு செக்ஷன் 146A பிரகாரம் தப்பு பண்றவங்களை எப்படி அடிக்கணும் தெரியுமாடா உனக்கு? நச்சக்கா மச்சக்கா இந்த பெண்கள் போராட்டத்தை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இந்த பொண்ணுங்க எல்லாருமே சூப்பரா ட்ரெஸ் போட்டுட்டு போராடுதுங்க, பாக்குறதுக்கு போர் அடிக்காம இருக்குதுங்க. விடமாட்டோம் விடமாட்டோம், உரிமையை பெறாமல் விடமாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம். நங்கையரே நங்கையரே. டேய் ஓடாதடா டேய், உங்க அப்பா போனை நம்பி உன்னை வச்சுக்கலடா. ஓடாதடா டேய், எனக்கு கால் வலிக்குதுடா டேய், கால்ல ஆணிடா மூலண்டா. ஓடாதடா டேய். டேய் ஆனந்தவுடன் குமுதம் படிச்சுட்டு நிம்மதி ஆபீஸ்ல குத்த வச்சு உட்கார்ந்துடா. இப்படி கேஸ்ன்ற பேர்ல என்ன சேஸ் பண்ணி வச்சிட்டியாடா? இதுக்கெல்லாமா பந்தோபஸ்து? பொதுவாக பெண்கள் சேலை கட்டி பூ வச்சுக்கிட்டு வரதை தான் எல்லா ஆண்களும் விரும்புறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுதுங்க. இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ல வந்தீங்கன்னா சமூகத்துல எல்லாருமே உங்களை மரியாதையா பார்ப்பான்னு நினைக்கிறீங்களா? இதுதாங்க ஆண் அதிகம்ன்றது. உங்க வீட்டில் உள்ள ஆண்கள் இதுக்கு சம்மதிக்கிறாங்களா? வீட்ல அப்பா அண்ணா அவங்களும் ஆண்கள் தானே. அத பத்தி ஏய் ஓடா ஓடா புடிங்க புடிங்க யாருகிட்ட விஷயம் போலீஸ் வரைக்கும் போய் போலீஸ் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க. ஒண்ணு ஓ ஷூட்டிங்கா? இல்லடா பாக்ஸிங். ஜாக்கிரதடா. இப்போ இன்னத்துக்கு சார் அடிச்சாங்க? ஏண்டா கேடி பேல பெடக்ஸ்ல அடிச்சுட்டு வந்தா சும்மா விடுவாங்களா? பட்டக்ஸ்ல அடிச்சனா? யாரா நீ? விடுடா. டேய் என்ன பண்ற? விடு சொல்றல. விடுடா. டேய் என்ன பண்ற? டேய் டேய் விடுடா. டேய் ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன் பட்டக்ஸில் நான் அடிக்கல, வேற எவனோ ஒருத்த அடிச்சுக்கானுங்க. இல்லாங்காட்டி நீ அம்மா டென்ஷன் ஆக மாட்ட. எனக்கு புரியுது. சும்மா ஓடிக்கின்னு இருந்தவனை அடிச்சேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினில்ல, அதான் மெய்யாலுமே வந்து அடித்தேன். ஃபாரின் பொண்ணுங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதாது, அவங்கள மாதிரி எல்லாத்துலேயும் டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கணும். அப்படி உன்னால் முடியலையா மூடிக்கின்னு போகணும். என்ன நீங்கள் ஓப்பனாக அலைவீங்க, நாங்கள் ஒழுக்கமாக இருக்கணுமா? ஒன்று தெரிஞ்சுக்கோ, சாரி கட்டின பொண்ணுங்களை யாரும் கலாய்க்க மாட்டானுங்க தெரியுமா? பொண்ணுங்க வெஸ்டர்ன் ஸ்டைலில் கும்முன்னு வர சொல்ல பசங்களுக்கு கோட்டர் அடிச்சா போல ஆயிடுது. அதை புரிஞ்சுக்கின்னு நீங்கள் சைடிஸ் போல் சிரிச்சுக்கின்னு போயிட்டா, நாங்கள் சரக்கு அடித்தா போல் ஜாலியாக சந்தோஷமாக எடுத்துக்க போகிறோம். அதை விட்டுக்கின்னு மைக் டைசன் போல் முறைச்சிக்கின்னு இருந்தா மாறுங்க. வரட்டா?